மச்சான், மச்சான் கண்ணை திறந்து பாருங்க மச்சான். மச்சான், என்ன மச்சான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? மச்சான், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது மச்சான். என்ன மன்னிச்சிருங்க மச்சான். நான் மட்டும் அங்க வரலனா நீங்க அந்த இடத்த விட்டு எப்பவோ கிளம்பி இருப்பீங்க மச்சான். என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. எந்த சூழ்நிலையிலும் உங்களை நான் காப்பாத்தாம விட மாட்டேன் மச்சான். இது என் பொண்டாட்டி என் பிள்ளை மேல சத்தியம். என்ன மன்னிச்சிருங்க மச்சான். நான் பண்ண தப்பெல்லாம் எவ்வளவு கேவலமானதுன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான். இந்த உலகத்துல டக்ளஸ்னு ஒரு ஆளு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அத்தை போட்ட பிச்சை தான் மச்சான். அத்தை ஒரு ஆளு இல்லைன்னா நாளா என்ன ஆயிருப்பனே தெரியாது. அல்பத்தனமான ஆசைகளை மனசுல சுமந்துக்கிட்டு இவ்வளோ நாள் நான் எவ்வளவு கேவலமா இருந்திருக்கேன். மச்சான் ப்ளீஸ் மச்சான், எழுந்துருங்க மச்சான். எழுந்து ஒரு வார்த்தை உன்னை மன்னிச்சுட்டான் டக்ளஸ்ன்னு சொல்லுங்க மச்சான். அப்பதான் மச்சான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என் கண்ணு முன்னாடி நீங்க இப்படி கடற்கறீங்களே, என்னால பார்க்க முடியல மச்சான். இவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு இவ்வளோ ஒரு கேவலமான பிறவியா பிறந்து இந்த பூமியில நான் உயிரோட இருக்கையில ஆண்டவன் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டானே. கடவுளுக்கு கண்ணு இல்லைன்றது உண்மையாயிடுச்சு இல்ல மச்சான். உண்மையாயிடுச்சு இல்ல மச்சான். உன்னை மாதிரி நல்லவங்கள ஆண்டவன் இந்த அளவுக்கு சோதிக்க கூடாது மச்சான். எழுந்துருங்க மச்சான். மச்சான் எழுந்துருங்க மச்சான். ராசாத்தியோ தங்கமயிலோ அத்தையோ இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னே தெரியாது மச்சான். உங்களை இந்த நிலைமையில அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது மச்சான். மச்சான், அவங்க வர்றதுக்குள்ளார உங்களை எப்படியாவது குணப்படுத்தி அவங்க கையில உங்களை நல்லபடியா நான் ஒப்படைக்கணும் மச்சான். ஏங்க, உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது? பேஷண்ட் பக்கத்துல வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னா இல்லையா? வெளியில போய் அவுட் சைடுல நில்லுங்க. இவங்க ஃபேமிலில இருந்து வர சொன்ன வந்துட்டாங்களா? ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? அம்மா சொல்லிருக்கம்மா, வராங்கம்மா. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கம்மா. மச்சான் இப்படியே இருக்கிறாருமா. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கம்மா. மச்சானுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி கண்ணு திறக்க வைங்கம்மா. உங்க காலில் விழுந்து கேக்குறமா. ஏங்க, இது சாதாரண கேஸ் கிடையாதுங்க. கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு. வீட்ல இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வரல. நீங்க யாரு என்னன்னே தெரியல. இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்றீங்க. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஓகேவா? வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. அவங்க ஃபேமிலில இருந்து வந்துட்டாங்கன்னா கையெழுத்து வாங்குவாங்க. வாங்கின பிறகு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன். மா, அவங்க வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேனம்மா. வெளியில போய் வெயிட் பண்ணுங்க மிஸ்டர். சரிம்மா, சரி, வெளியில வெயிட் பண்றேன். சீக்கிரம் ஃபேமிலில இருந்து வர வைக்கிற வழியை பாருங்க. சும்மா தேவையில்லாத பண்ணிக்கிட்டு. ராசாத்தி வந்தாதான் உங்களுக்கு மருத்துவம் பாப்போன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க மச்சான். அப்ப இன்னொரு முறை வசந்திக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் மச்சான். அப்படியே தங்கத்துக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றேன் மச்சான். அவகிட்ட நான் எப்படி பேச போறேன்னு தெரியல. என்ன பண்ண, ஆண்டவன் இப்படி எல்லாம் நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கான் போல. மலே, அம்மாடி மலே, எங்க போனான்னு தெரியல. தெருவுல எவளையுமே காணோம். எங்க இருக்காளுவ? எல்லா சிரிக்கையும் நம்ம வீட்டுல தான் இருக்காளோ? ச்சே, ஆண்டவன் நல்லவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் ஒரு நிலைமையை கொடுக்குறான். என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன இவ புலம்பிக்கிட்டு வாரா? மலே, எங்க 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 இருக்க? இங்க வாய கொஞ்சம். மலே, நான் இருக்கிறது இவ கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அவ பாட்டுக்கு போறா. தேவையில்லாம இவ வீட்டுக்கு வந்துட்டோமா? கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா. எங்க இங்க வாங்க. எங்கப்பா இருக்க? என்ன மல்லே, சொல்லு, ஏன் இப்படி பதட்டமா வர? என்னாச்சு? எங்க ராசாத்திகா வீட்டுக்காரரு இறந்துட்டாராங்க. யார பத்தி பேசுறா இவ? நம்ம அண்ணனை பத்தியா? உமாலே, ஏய் இங்க பாருடி. என்ன தங்கம், என்ன வேணும் உனக்கு? எனக்கு என்ன ஆச்சு உமாலே? என்ன ஆச்சு? என்ன சொல்றடி? மா, எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத தங்கம். கொலகாரம் பட்டாட்டி எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? வெளிய பாடி. என்னடி உளறற? கொலகாரனா? யார பத்தி பேசுற? யார பத்தி? கொலை பண்ணிட்டு இங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானே உன் புருஷன், அவனை பத்தி தான் பேசுறேன். என்னம்மா உமாலே, என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமாங்க, ராசாத்திகா வீட்டுக்காரரை கொன்னது நான் நிக்கிறல இவளோட புருஷன் தான். ஏண்டி, அங்க உன் புருஷனை கொலை பண்ண அனுப்பிட்டு இங்க எங்க தெருவுல வந்து வேவ பாக்குறியா? தேவையில்லாத பேசாத. என் வீட்டுல நின்னுக்கிட்டு என்ன பேசணும்னு சொல்ற? போட்டவில்ல பாவண்டி உன் மைனி, உனக்கு என்னடி துரோகம் பண்ணுச்சு? இப்படி எல்லாமா பணத்தை பிடிச்சுக்கிட்டு நீயும் உன் புருஷனை அலைவீங்க? சொத்து காண்டி ஒரு நல்ல மனுஷனை கொண்டுட்டீங்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நீ எல்லாம் விளங்கவே மாட்டடி. எந்த ஜென்மத்திலயும் விளங்க மாட்டே. முத வேலையா நாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறோம். இனியும் உன் புருஷனை விட்டு வச்சா ஊருக்கே ஆகாது. மாலே, நீ தேவையில்லாத வார்த்தையை விடாத. தங்கம், தயவு செஞ்சு வெளில போமா. கொலகாரி கிட்ட பேசினாலே அவளோட பாவம் நம்மள ஒட்டிக்குங்க. டக்ளஸ், டக்ளஸ், பணத்துக்காண்டி என் அண்ணனை கொன்னுட்டியா? இப்ப ராசா அண்ணா எங்க இருக்காரு? என்னாச்சு? நிஜமாலுமே இறந்துட்டாரா? அந்த குடிகார பையன் வசந்திக்கு போன் பண்ணி ராசாத்தி அக்காவை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். இந்த அக்காவோட வீட்டுக்காரரு உசுரோட இருக்காரா இல்லையானே தெரியலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பாவங்க அவரு. 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைய வச்சுட்டு இந்த அக்கா என்னங்க பண்ணோம்? 10 ரூபா கூட சம்பாரிச்சு வைக்கலைங்க. ஏங்க, நீங்க அக்கௌண்ட்ல எதுவும் பணம் இருந்தா கொடுங்களேன். ஒரு 10,000 கைமாத்தா கொடுங்க. அந்த அக்கா சரியா கொடுத்துரும். ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் வச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. பழகுன பழக்கத்துக்கு ஏதோ கொடுத்து உதவி பண்ணுங்க. மலே, இந்நேரத்துல இது வந்து என்கிட்ட கேட்கணுமா? வீட்டுல இருந்தா கூட எடுத்துட்டு போய் கொடுமா.
இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில தான் நாம அவங்களுக்கு உதவணும். முதல்ல வா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலாம். கூட ஆளுங்க யாரும் இருக்காங்களா? வசந்தி வீட்டுக்காரர் தான் இருக்காரு. பாவம் அந்த கிழவிக்கு மண்டையில் அடிபட்டு கிடக்கு. விஷயம் தெரிஞ்சது இந்த அக்காவை மயங்கி விழுந்துருச்சு. எங்களுக்கா என்ன பண்றதுன்னு புரியல. கை காலெல்லாம் உதறி போகுது எனக்கு. இந்த வசந்தி வீட்டுக்காரனுக்கும் ஒன்றும் தெரியாது. ஏடா கூடமா கோவப்பட்டுக்கிட்டு கிடப்பான். நீங்க செத்த கூட இருங்க சரியா? சரி, வாமா கிளம்புமா, முதல்ல கிளம்பு வா. எனக்கு நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் பதறுதுங்க. பாவம் அந்த அக்கா எப்படிங்க இதை தாங்கும்? சரி, முதல்ல போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். வாமா, கவலைப்படாத. என்ன சொல்றது நம்ம? பாம்புக்கும் பால் ஊத்தி வளர்த்துருக்காங்க பத்தியா? சே, டக்ளஸ் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யோ மாமாய், எங்க இருக்காரு இந்த மனுஷன்? சோறு கொண்டு வாடின்னு சொன்னாரு. இந்த இடத்துல தான் வேலை பார்க்கறோம்னு சொன்னாரா? ஏ ராசே, சோறு எடுத்துட்டு வந்திருக்கான் வாயா. தண்ணி என்ன பாலாட்டம் போகுதுப்பா. அள்ளி குடிக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு அழகா போகுது. அடியே, நான் இந்த பக்கம் கரையில இருக்க, நீ அந்த பக்கம் நின்னுகிட்டு என்னடி செய்யற? ஏயா, நீ அந்த பக்கம் வேலை பார்க்கறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன என்ன? இப்ப எப்படி அங்க வாரது? ஐயா, இப்படியே போனாலும் சுத்திக்கிட்டு வரணும் இல்லையா? ஏண்டி, நம்ம வீட்டு வகைய இங்கன இருக்கு, உன்னை யாரடி அங்க போக சொன்னது? அண்ணாட பக்கம் நீங்க வேலி போட்டு வச்சிருக்கீங்க. அதை தாண்டிட்டு நான் எப்படி வர்றத? நீங்க வேணா தண்ணில இறங்கி வாங்க. என்னது, நான் தண்ணியில இறங்கி வரணுமா? இந்த வெள்ளை வெட்டியோ கட்டிக்கிட்டு நான் தண்ணியில இறங்கி வரணுமா? ஆமாமா, எப்படி நேரம் நானும் சாப்பிடாம காத்து கிடக்குறது? எப்படியாவது வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு ஆளை விடுங்க. வீட்டுல வேலை கிடக்கு நிறைய. எம்டி, ஒரு சோறு கொண்டு வந்து கொடுக்க எதுக்குடி இப்படி அள்ளிட்டிக்கிற? காலையிலே ஒரு குண்டாண்ட சோத்தை போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். காதுல வாங்கினீங்களா? ஒரு ஆள் உங்களுக்கு இங்க இருந்து சுமந்துக்கிட்டு வரணும். இந்த நேரத்துல துணியை துவச்சு போட்டுக்கிட்டு 2 நாடகத்தையாவது பாத்திருப்பேன். புருஷனுக்கு சோறு போடுறதை விட நாடகம் பாக்குறது என் பொண்டாட்டுக்கு பெருசா ஆயிடுச்சு. ராசே, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன் பட்டினியா கடன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். என்ன அப்படி சொன்ன? என்ன சொன்ன? என்னடி, இவன் அந்த பக்கம் இருக்கா, நாம இந்த பக்கம் இருக்கோமேனு பேரை சொல்லி கூப்பிடுறியா? பேர் எதுக்கு வச்சிருக்காவ? கூப்பிடுறதுக்கு தானே, அதான் கூப்பிட்டேன். கூப்பிடுவடி, கூப்பிடுவேன். பாரு, ஒரே பச்சைதான். பாஞ்சு வந்தானே வச்சுக்க, தாங்க மாட்டேன். வாங்கல, யார் உங்களை பாஞ்சு வர வேணாம்னு சொன்னது? வாங்க, தைரியமான ஆம்பளையா இருந்தா ஒரே பச்சைல பாயங்க பாக்கலாம். ஏய், என்னால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? முடியணும் தானே நானும் சொல்றேன். வாங்க. இருடி, இதுக்காகவே வாரேன். இருடி, ஒரு மீச வச்சு ஆம்பளைய சந்தேகப்படுறத பத்தியா இவ? இருடி, நான் அப்படி ஒரே பச்சைல பாஞ்சு இங்க இருந்து அங்க வந்துட்டேனா நீ என்னடி பண்ணுவ? நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன். என்ன சொன்னாலும் இதுக்காகவே இருடி, உனக்கு இருக்கு. பேரை சொல்லியா கூப்பிடுற? பாத்து பாம்பு கிம்பு கிடக்க போகுது. ஏய் யாத்தே, பாரு, பாசமெல்லாம் இருக்கு புருஷன் மேல. பாசமும் கிடையாது வேசமும் கிடையாது. என்னைய பிடிச்சுக்கிட்டு விழுந்து கீழே என்னையும் சேர்த்து தள்ளிடுவேங்கன்ற பயந்தேன். அம்மா, என்னாச்சு கால்ல? என்னன்னு தெரியலடி, ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு. என்னவோ கடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாண்டி, என்னன்னு தெரியல. ஐயோ, தலையெல்லாம் ஒரே கரக்கரன்னு சுத்துது. இப்படி வந்து உட்காரியா, இப்படி வா. காலையில சோறு கூட சாப்பிட்டுட்டு வரல, அதனாலதான் சளி சுத்தம், வேற ஒண்ணும் இல்ல. என்ன வயல்ல எதுவும் பூச்சி புள்ளி கிடக்கும், அது கடிச்சிருக்கும். இல்லம்மா ரசத்து, இல்லம்மா, என்னவோ பாம்பு குத்துன மாதிரி இருக்கு. நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குமா? என்னையா பாம்பு குத்துற மாதிரி இருக்கு, நெஞ்சு அடிக்குதுன்னு சொல்ற? சரி, மெதுவா என் கையை பிடிச்சிக்கிட்டு வா, அந்த கம்மா மட்டுக்கு வா. இப்படி காலை கொண்டா எதுவும் கடிச்சிருக்கான்னு பாக்கும். ஐயோ ஆண்டவா, நான் என்ன செய்ய? ஐயோ, பார்த்து வாயான்னு சொன்னா காதுல வாங்கின தானே. இப்பதான் 16 வயசு கொமர தாண்டாரு பாச்சல. ஐயோ கடவுளே, எதுவும் ஆச்சுன்னா அவசரத்துக்கு தூக்கிட்டு போக கூட ஆள் இல்லையே. யோ, நடக்க முடியுதா? இல்ல என் மேல பண்ணாக்குட்டி இருக்கிறியா? பண்ணாங்குட்டி ஏறணுமா? ஏறினா நல்லா தான் இருக்கும். ஆசம் இல்ல, வேஷம்னு சொன்ன. இப்ப என்ன பாம்பு கடிச்சதுன்னு சொன்னதும் பதறுற? என்னையா சிரிச்சு நிக்கிற? எனக்கு எப்படி பயமா இருக்கு தெரியுமா? உனக்கு என்ன கவலை இருக்கு சொல்லு. இல்லாட்டி நானே என் பிள்ளைல தானே நடுத்தரல நிப்ப. உனக்கு என்ன? இது சும்மா சொன்ன முட்டியே, நீ ரொம்ப பகுமானமா பேசுன, அதான் கொஞ்சம் பயம் கட்டலாம்னு சொன்ன. என்னது பயம் கட்டுறதுக்கு சொன்னியா? போயா போக்கட்ட வர. இன்னைக்கு நீ பட்னிதான், உனக்கு சோறு கிடையாது ஒண்ணும் கிடையாது. பயம் கட்டுறாரமே பயம். ஏய் நில்லடி, போயா அந்தடா போ. இந்தாடி, ஏய், நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட்டு செத்துருவேன்னு நினைக்கிறியா? என் வாழ்வா இருந்தாலும் என் சாவா இருந்தாலும் அது உன் காலு கடியில உன் மடியில தாண்டியே. ஆமா, பேச்செல்லாம் நல்ல வாய்க்கிறியே தான் பேசுவாரு. ஆளை பாரு, நல்ல ஆள. எப்படி வயிறு பசிக்குது, சோறு போட முடியே? சோறு உனக்கு போட முடியாதுயா. ராசாத்தி, அடியே ராசாத்தி, இங்க கொஞ்சம் நில்லு உள்ள. பாட்ட பத்தியா பாட்ட? 2 சமைச்ச புள்ள வீட்டுல இருக்கு, பாட்டு கேட்கறேன் இவருக்கு பாட்டு. எம்மா வீட்டையா ஐயா? இல்லடின்னா என்ன? நீ அப்ப உனக்கு பிரச்சனை? சும்மா என்ன இருக்க மாட்டியா? பொம்பளைய பயம் காட்டி விட்டுட்டு பாட்டை பார்த்து இவருக்கு. என் மேல அம்புட்டு பசமாடி. இல்லையே பின்ன, என் சாமியே நீங்க தானே. உங்களுக்கு எதுவும் ஒண்ணு ஆச்சுன்னு தெரிஞ்சாலும் என் நெஞ்செல்லாம் வெடிச்சு உங்களுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேனே. நான் கும்பிடுற குலதெய்வமே நீங்க தான். உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தாங்குவேனே. ஏத்த, இனி உன் மகனை பார்க்க முடியாதா ஏத்த? உன் மகன் என்னை விட்டு போயிட்டாரா ஏத்த? என் பிள்ளைய கேட்கும் போது நான் என்னத்த பதில் சொல்றது ஏத்த? எல்லாரும் தடுத்தும் போது நான் தான் வேணும்னு ஒத்த கல்ல நின்று என் கழுத்துல தாலியை கட்டினாரு அந்த ராசா. இப்ப எதுக்கு ஏத்த என்னத்த சொல்லாம போயிட்டாரு? என் பிள்ளைகளுக்கு நான் என்னத்த பதில் சொல்லுவேன்? இனி எனக்கு யாருத்தான் இருக்கா?
யாரு இருக்கா? எத்த நான் ஆத்தா இல்லாத பிள்ளைன்னு சொல்லி என்னை அதித்தி கூட பேச மாட்டாரு. எத்த எனக்கு அண்ணன் தம்பி இல்லைன்னு சொல்லி என்கிட்ட எதுவும் ஆசைப்பட்டு கூட கேட்க மாட்டாரு. எத்த நான் இல்லாம கொஞ்ச நேரம் கூட உன் மயன் இருக்க மாட்டாரு. நீ கூட சொல்லிக்கிட்டே இருப்பியே, பொண்டாட்டி முந்திய பிடிச்சிக்கிட்டே அலைகிறான், என் பையனை மயக்கி வச்சுட்டா சிரிக்கின்னு சொல்லுவியே. இப்ப எங்கத்த போனாரு என் புருஷனை கூட? நான் போய் தேடி கூட்டியாருன்னு சொல்லிட்டு தானே போனேன். என் மாமன் பசி தாங்க மாட்டான், அவனை போய் நான் கூட்டியாருன்னு சொன்னியே. இப்ப எங்கத்த போனாரு? எங்க போனாரு? என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நான் வாழ்க்கையை இழந்தவளா ஆயிட்டேனா? அவ்வளவுதானா? மஞ்சள் தேய்ச்சி குளியாண்டின்னு மூச்சுக்கு மூச்சு சொல்லுவியே. இனி நான் எந்த மஞ்சளை தேய்க்கிறது? நான் எந்த கையில வளையல போடுறது? எம்மா ராசாத்தி, உன்னை நான் இந்த கதிக்கு ஆளாக்கவா என் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். என் மழை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி உன் வாழ்க்கையை நான் அழைச்சிட்டு உக்காந்துருக்கனே. நான் என்ன பேசினாலும் என் புள்ள எம்மா அவ அப்படியெல்லாம் கிடையாதும்மா, அவ பாவம்மா, அவ அம்மா இல்லாதவம்மா, நீதாம்மா அவளுக்கு அம்மான்னு சொல்லுவானே. இப்போ நான் உனக்கு ஆத்தாவா இருந்து ஆறுதல் சொல்லவா, மாமியாரா இருந்து மன்னிப்பு கேட்கவா? என் மாமனை இப்படி பறி கொடுத்துட்டு உக்காந்து இருக்கனே. அந்த ஆண்டவன் என் உசுரை எடுத்துருக்க கூடாதா? அந்த பாவி பையன் என்ன கொண்டு இருக்க கூடாதா? பணம் வேணுமுன்னா படுபாவி எங்ககிட்ட வந்து கேட்டு இருக்கலாமே. ஏதோ நாங்க கடனை உடனே வாங்கி கொடுத்துருப்போமே. காது குத்தி வைக்கிறண்டி வந்து செய்யுங்கடின்னு சொன்னானே. அதுக்குள்ள என் பிள்ளைங்க இப்படி கொண்டு குளத்துல வீசி எரிஞ்சு என் குடும்பத்தை விளக்க அணைச்சி புட்டானே. நான் சொல்றேன், நான் இப்ப சொல்றேன், நான் இன்னைக்கு சொல்றேன். என் மவளா இருந்தாலும் சரி, அவ எவளா இருந்தாலும் சரி, என் மருமவ மனசுக்கு என் மருமவளை நோகடிச்சு உக்காந்தவ நல்லா இருக்க மாட்டா. இனி அவளுக்கு இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அந்த பாவி பையன் நல்ல சாவுக்கே போக மாட்டான். என்னத்த நீ அக்கா கூட சேர்ந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்க? மாமனுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்க வேண்டாமா? இப்படி நமக்குள்ளே பேசி முடிவெடுத்தா என்ன செய்யறது? ஒருவேளை மாமன் நல்லபடியா இருந்தாருன்னா அது நமக்கு தானே நல்லது. எழுந்துரு ஏக்கா, மனசை தேத்திக்க ஏக்கா, தைரியமா இரு, நாங்களாம் இருக்கோம்ல. ஆமாக்கா, நாங்களாம் இருக்கோம்ல, நீ எதுக்கு கவலைப்படுற? கடவுளுக்கு கண்ணு இருக்குக்கா, கடவுள் உனக்கு கைவிட மாட்டாருக்கா. குழந்தை, அடிய மாதிரி குழந்தை, பிள்ளைக்கு என்னடி ஆச்சு? வெள்ள தாயே, வாடி வெள்ள தாயே, பிள்ளைய எங்கடி விட்டீங்க? பிள்ளைக்கு என்னடி ஆச்சு? ஐயோ, உன்னைய பார்க்க முடியலையே. 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து ஆளாக்குனியே மறி குழந்தை. ஐயோ, இத்தனை பேரை வீட்டுல இருந்தும் தனியா எதுக்கடி அவனை அனுப்புனீங்க? கூட துணைக்கு யாரும் போனா என்ன? அந்த மனுஷன் கூட தான் போனாரு. மழை பெய்யுதுன்னு சொல்லி அந்த ஆளு மோட்டர் கொட்டையில இருந்திருக்காரு போல இருக்கு. தனியா இருந்த நேரமா பார்த்து அந்த பாவி சண்டால வந்து என் பிள்ளைய இப்படி பண்ணி விட்டானே. இந்த வீட்டுக்கு துரோகம் பண்றானே பாவி சண்டால, அவனை சோறு போட்டு வளர்த்ததுக்கு இதுதான் தண்டனையா? அப்பமே சொன்னேன், அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொன்னேன். காதுல வாங்கினியாடி மாதிரி குழந்தை. இன்னைக்கு உன் மவ வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு. பாவம், தாயில்லா பிள்ளை, அண்ணன் தம்பி கூட இல்ல, இப்ப புருஷனையே இழந்துட்டு உக்காந்துருக்காளே. இந்த பாவம் எல்லாம் உன்னையதான் வந்து சேரும் மாதிரி குழந்தை. இன்னைக்கு மருமையும் கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டமா ஆடு நல்ல. இன்னைக்கு மருமவளுக்கு என்ன நீ பதில் சொல்ல போற? அடி, உன் வீட்டு கிழவி வந்து சரி ஒழுங்கா ஒப்பாரி வச்சுக்கிட்டு போன என்ன? மாமியார் மருமவளம் இருக்கிற நிலைமைக்கு இப்ப கீழகத்தை உண்டாக்கி விடுதே. தோர்த்துடியாத பாவம் பிள்ளை, வாயலா பூச்சி, அவ வாழ்க்கையை கெடுத்துட்டிய மாதிரி குழந்தை. அக்கா எந்திரிக்கா, வீட்டுக்குள்ளே முடங்கி உக்காந்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அடுத்து என்ன பண்ணணும்னு பாக்கலாம் வா. வாழ்ந்து முடிஞ்சவ சொல்றேன், எழுந்து போ. அவ உன் வாழ்க்கையை பாத்துக்குவா. கூட இத்தனை பேர் இருக்காள் ஒண்ணுதான் பேரு. ஒருத்தியாவது இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றீங்களாடி? வந்துட்டாளவ இப்ப எழவுல உட்காந்து அழுவ. நட்ட சிரிக்கைய வீட்டுல விட்டாலே அந்த வீட்டுல ஏழரை நடக்கும். இப்படி நாளே என்னைய பிடிச்சி சனிசரம் ஆட்டுன்னு ஆட்டினாரு. இவ வந்த நேரம் உன் வீட்டுல எழவு விழுந்துடுச்சு. என்ன பேசுற? எழவு விழுந்துருச்சு, அது விழுந்துருச்சுன்னு வந்தியா அழுத்தியா போனியான்னு இரு சொல்லிவிட்டேன். ஆமா, எனக்கு இப்படி எல்லாம் நடந்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுவியா? இப்ப நான் என்ன பண்ணி சொல்லிவிட்டேன்? நீ வந்த நேரம் தாண்டி அந்த தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு. அவன் கூட சேர்ந்த பாவத்துக்கு இப்ப இந்த பிள்ளை தாலி எடுத்துக்கிட்டு நிக்குது பாரு. இல்ல தாயி, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் ஒரு வார்த்தை பேசாத. வயசுல பெரியவளா இருந்துகிட்டு இப்படியா பேசுவ? நான் என்ன இல்லாததே சொல்லிட்டேன், உள்ளதானே சொன்னேன். 7 ஊரை கூட்டி மேலம் கொட்டினாலும் இனி இவ தாலி அறுத்தவதானே மாமா. இப்படி ஒரு பட்டத்தை வாங்கி கொடுக்கதா நீங்க போனீங்களா மாமா? நான் இனி உசுரோட இருக்க மாட்டேன். என் புருஷன் போன இடத்துக்கே நானும் போய் சேருறேன். நான் மாமா இல்லாத என்னால இருக்க முடியாது. அம்மா, நான் நெட்டு பண்ண வசந்தி போய் பாருங்கடி. அம்மா, நீங்க போயிட்டனா எங்களுக்கு என்னம்மா? நாங்களும் போய் சேருறோம்மா. என்ன காணி பண்ண முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்கேக்கா. கிழவி வந்து என்ன பண்ற பத்தியா? வாக்கா பாடுறல அத்தடி, நீ தாண்டி எங்களுக்கு எல்லாம். நீ ஏன் உடைச்சிட்டுனா நாங்க என்னடி செய்ய? என்னைய கூட்டிட்டு போடி, உன் கூட என்னைய கூட்டிட்டு போ. ஏக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ?
மாமாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இன்னும் நம்மளால சரியா சொல்ல முடியல. அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஊருக்காரவ என்ன சொல்லுவாளுவ? நீ ஏன் சந்தியில சிரிக்க வச்சிருவ போல இருக்கா? நீ என்ன வசதி செய்ய சொல்ற? நான் நீ என்ன வசதி செய்யட்டும்? எல்லாமே போச்சு வசதி, எல்லாமே போச்சு. ஆண்டவன் என் தலையில இடிய விட வச்சுட்டானே. இப்படி அமைதியா உட்காருக்கா. நம்ம மனச போயிருக்காரு, வரட்டும். டக்ளஸ் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கலாம். மாமா நல்லாதாக்கா இருப்பாரு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குக்கா. நீ அந்த ஆண்டவனை நம்புக்கா. ஆமாக்கா, இப்படி எல்லாம் பண்ணாத. உன் மாமியார மரியாதை அனுப்பிவிட. நான் என்ன இவ்வளவு அனுப்புறத? யார் வீட்டுல என்ன நடக்கும்னு வந்து பாத்துக்கிட்டு எப்படி நடிச்சுக்கிட்டு நிக்கிற பாரு. இவளா இப்ப அங்க வரலன்னா யார் எழுதா? நான் அப்படி என்னடி பண்ணிவிட்டேன்? என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத கூட்டுக்காரிய மாதிரி இல்ல பேசுறாளுவ. நானும் மறி குழந்தை இல்லாத சின்னகதமா நீங்க இருக்கீங்க. என்ன மறி குழந்தை? தாயே சித்த அமைதி அப்படி உட்காருமா. குடும்பம் நல்ல வரும் தெரியாம நீ வேற பேசிக்கிட்டு. கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு தெம்பா உட்காரு சாமி. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. நீயே நம்புடா. எம்மா எம்மா மைனி, என்ன எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஊரு கழுவல என்னென்ன சொல்றாளுவ தெரியுமா? நான் மல்லனை என் புதுசு டாக்லஸ் தான் கேட்டுட்டாடவ. ஏன் மைனி எல்லாரும் இப்படி சொல்றாங்க? அண்ணன் எங்க மைனி? அண்ணனுக்கு என்ன ஆச்சு? எம்மா அண்ணன் எங்கம்மா? எதுக்கு நீங்க எல்லாரும் இப்படி அழுதுகிட்டு நிக்கிறீங்க? அண்ணன் எங்க? என்ன யாருடி அண்ணன்? யார் அண்ணன் உனக்கு? தடியாத்த தங்கம், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளையாட்ட வந்து நிக்கிறத பத்தியா? ஏய் தங்கம், எங்கடி உன் புருஷன்? அந்த வெக்கங்கட்ட வெறும் பையில எங்க மறைச்சு வச்சிருக்க? இந்த வீட்டுல எல்லாரும் என்ன பண்றாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கேயும் போறாங்களான்னு உன்னைய பாக்குறதுக்கு அனுப்பி விட்டுருக்கான் அவ. ஆச்சு நம்ம இப்படி எல்லாம் பேசுற. தெம்மா என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு உம்மால வீட்டுக்கு தான் வந்தேன். உம்மால தான் சொன்னேன். என் புருஷன் அப்படிப்பட்ட ஆளுதான். ஆனா கொலை பண்ற அளவுக்கு சொல்ல, கொலை பண்ற அளவுக்கு புருஷன் கொலைலாம் பண்ண மாட்டான். என் அண்ணனை கட்டையால மண்டைய அடிச்சு உடைச்சு பழசெல்லாம் மறக்க வைப்பான்னு சொல்றியா? சொல்லுடி. எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சு நல்ல விளையாட்ட நடிச்சிய. அந்த மாதிரி தானே இப்பவும் நடிக்க வந்திருக்க. எங்கடா நமக்கு எல்லாம் தெரியும்னு இவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒன்னும் தெரியாத மாதிரி நம்ம போய் காமிக்கலாம். அப்பதான் வீட்லயும் சொத்துலயும் பங்கு கிடைக்கும்னு நல்லாதான் திட்டம் போட்டு இருக்கீங்க. எம்மா நீயே என்னம்மா அப்படி எல்லாம் பேசுற? யாருக்கடி அம்மா? நான் உனக்கு அம்மாவும் இல்ல, நீ எனக்கு பிள்ளையும் இல்ல. உனக்கு எனக்கு உள்ள உறவு என்னைக்கு அந்த போயிடுச்சு. என்னடி நாங்க துரோகம் பண்ணோம்? என்ன உனக்கு துரோகம் பண்ணோம்? என் குடும்பத்தை கருவறுத்துட்டியே. நீலாம் நல்லா இருப்பியா? நல்லாவே இருக்க மாட்டேடி, நல்லாவே இருக்க மாட்டே. பிள்ளை எப்படி என் கண்ணு முன்னாடியே குத்துயிரும் கொலையுருமா கடந்தானோ அந்த மாதிரி உன் புருஷனை கடப்பாண்டி. போடி வெளியே போடி. இல்ல பண்ண சொல்றாங்கல்ல தங்கம், உன் மூஞ்சில பிடிக்கவே பிடிக்கல. சி, நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி கேவலமானவளா ஆயிட்டியே. தங்கம், நானும் உன் புருஷனும் கூட பிறந்த பிறப்பு தானே. ஆனா நான் இருக்கிற அளவு கூட உன் புருஷன் இல்லையே. ஏன்டி தங்கம், ஒரு பொண்டாட்டியா இருந்து ஒரு புருஷனை திருத்து துப்பு இல்லைன்னா நீ எல்லாம் எதுக்கு உசுரோட இருக்க? எது போய் நாண்டுகிட்டு தொங்கு. நீ செத்தாதான் உன் புருஷன் நல்லவனா இருப்பான். இவளா எப்படி வசந்தி சாவா? மான சூடு சொரண உள்ளவளா இருந்தா இந்நேரத்துக்கு கவர் எடுத்துக்கிட்டு போயிட்டு விட்டத்துல போட்டுக்க மாட்டா. இவதான் ஆத்தா வீட்லயே உட்காந்து வாங்கி திங்கிற சொரண கட்ட ஜென்மமாச்சே. இவகிட்ட நம்ம எதுக்கு பேசணும்? நேரா ஸ்டேஷனுக்கு போய் இவ மேலேயும் இவ புருஷ மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு பேரையும் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுனா உண்மையெல்லாம் வெளியே வருது. சரியா சொன்ன நெட்ட பொண்ணு. பாடி, அடுத்தவங்க என்ன கேஸ் கொடுக்கறது? கூட பிறந்த தங்கச்சி நான் கொடுக்கற கேஸ். இவங்கள ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டி. போடி வெளில போ. நாயே